الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் தொடர்ந்து அகீதாவை பற்றி படித்து வருகிறோம். அந்த வகையில் இது 7வது பாடம். நாங்கள் 10 பாடங்களிலே அகீதாவை பற்றி சுருக்கமாக படிப்பதாக சொல்லியிருந்தோம். இன்றைய பாடத்திலே அல் ஈமானு பில் கதர், கதா கதரை பற்றி, அதாவது விதியை பற்றி நாம் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். முதலிலே விதி சம்பந்தமாக, விதி என்றால் என்ன என்பதை நாம் பார்ப்போம். விதி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னால் அவைகளை விதித்திருக்கின்றான், அவைகளை தக்தீர் செய்திருக்கின்றான். அவனுடைய அறிவுக்கு ஏற்ப, அவனுடைய ஞானத்திற்கு ஏற்ப அல்லாஹு தஆலா அனைத்தையும் ஏற்கனவே விதித்திருக்கிறான். அந்த விதியின் அடிப்படையிலே தான் உலகத்திலே எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் விதி என்று சொல்வது. விதியை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். சுருக்கமாக மொத்தமாக நாங்கள் எவ்வாறு விதியை ஈமான் கொள்வது என்றால், அனைத்துமே விதியின் அடிப்படையிலே தான் நடக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். அந்த விதியை விதித்தவன் அல்லாஹ் மாத்திரம்தான். அவன்தான் ஒவ்வொன்றும் இவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை தீர்மானித்திருக்கின்றான். நாங்கள் விரிவாக விதியை ஈமான் கொள்வது சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால், குர்ஆனிலும் சுன்னாவிலும் விதி சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அனைத்தையும் அது குறிக்கும். எனவே ஒரு மனிதன் குர்ஆனும் சுன்னாவும் விதி சம்பந்தமாக, கதர் சம்பந்தமாக என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறதோ அவைகளை அவன் அறிகின்ற பொழுது அதனை அவன் ஈமான் கொள்ள வேண்டும். விதிக்கு 4 மராத்திபுகள், படித்தரங்கள் இருக்கின்றன. அது விதியுடைய அடிப்படைகள் என்று கூட அவற்றை சொல்லலாம், விதியுடைய தூண்கள் என்று கூட அவற்றை சொல்லலாம். அதிலே முதலாவது அல் இல்ம், அதாவது அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா ஆரம்பம் முதல் அவனுடைய அசல், அதாவது ஆரம்பத்திலேயே, அசல் என்று சொல்வது அதற்கு முன்னால் ஒரு ஆரம்பம் கிடையாது. எனவே அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் சூழ்ந்தறிந்திருக்கிறான். அவன் அறியாத எந்த ஒன்றும் உலகத்திலே இல்லை. எனவே அல்லாஹுடைய இல்ம் தான் முதலாவது. அடுத்ததாக கிதாபா, அல்லாஹு தஆலா அனைத்தையும் எழுதி வைத்திருக்கிறான். மூன்றாவதாக அல் மஷீஆ, அல்லாஹு தஆலா தான் அனைத்தையும் நாடுகிறான். 4வதாக அல் ஹல்க், அல்லாஹு தஆலா தான் அனைத்தையும் படைக்கின்றான். இதிலே முதலாவது நாம் சொன்னதை போன்று அல் இல்ம், அல்லாஹு தஆலா அனைத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வஸிஅ குல்ல ஷைஇன் இல்மா, அல்லாஹு தஆலா அனைத்தையும் சூழ்ந்தறிந்து கொண்டான். அனைத்தையும் அல்லாஹு தஆலா இல்மால் சூழ்ந்தறிந்திருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா கடந்த காலத்திலே நடந்து முடிந்த விடயங்களை அவன் அறிகிறான். அதே போன்று இனிமேல் நடக்கப் போகின்ற, எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற விடயங்களையும் அவன் அறிந்திருக்கிறான். ஒரு விடயம் நடக்கவில்லை, ஆனால் அது நடந்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றிய அறிவும் அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கிறது. எனவே இல்லாத ஒன்று அது நடந்திருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான். அதனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் அன்ஃபாலுடைய 22-23 வசனங்களை, இன்ன ஷர்ரத் தவாபி இன்தல்லாஹி ஸும்முல் புக்முல் லதீன லா யஅகிலூன், படைப்புகளிலே, உயிரினங்களிலே மிக மோசமானவர்கள் அல்லாஹ்விடத்திலே யார் தெரியுமா? செவிடர்களாகவும் குருடர்களாகவும் இருந்து கொண்டு சிந்திக்காமல் இருக்கிறார்களே, இவர்கள்தான். அதாவது சத்தியத்தை சிந்திக்காமல் செவிடர்களையும் குருடர்களையும் போன்று நடந்து கொள்கிறார்களே, இந்த நிராகரிப்பாளர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான படைப்பு என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன், அவர்களிலே நலவிருப்பதை அல்லாஹ் அறிந்திருப்பானேயானால் லஅஸ்மஅஹும், அவர்களை அல்லாஹு தஆலா செவிமடுக்க செய்திருப்பான், அவர்களுக்கு அந்த ஹிதாயத்தை கொடுத்திருப்பான். எனவே அவர்களில் நலவிருப்பதை அல்லாஹு தஆலா அறிந்திருந்தால், வலவ் அஸ்மஅஹும், அல்லாஹு தஆலா அவர்களை செவிமடுக்க செய்திருந்தாலும் கூட, லதவல்லவுஹும் முஅரிதூன், அவர்கள் புறக்கணித்து சென்றிருப்பார்கள். எனவே அல்லாஹு தஆலா ஒரு நடக்காத ஒரு விடயம் கூட அது நடந்தால் எப்படி இருக்கும் என்பதை பற்றி அறிந்திருக்கிறார். வலவ் அலிமல்லாஹு ஃபீஹிம் கைரன்
லஅஸ்மஅஹும் அவர்களே ஹைர் இருக்குமே ஆனால் அல்லாஹ் தஆலா அவர்களை செவிமடுக்க செய்திருப்பான். அவர்களை செவிமடுக்க செய்திருந்தாலும் அவர்கள் புறக்கணித்து போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய விதிக்கு மாற்றமாக, அவன் அறிந்து வைத்து இருப்பதற்கு மாற்றமாக உலகத்திலே எந்த ஒன்றும் நடக்க முடியாது. அவனுக்கு மறையக்கூடிய எந்த ஒன்றும் கிடையாது. இப்போது நாங்கள் இரண்டாவது கட்டத்துக்கு வருவோம். அதுதான் அல் கிதாபா. அனைத்தையும் அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான். எங்கே எழுதி வைத்திருக்கிறான்? அல்லௌஹுல் மஹ்ஃபூத், பாதுகாக்கப்பட்ட ஏடு. இந்த பாதுகாக்கப்பட்ட ஏட்டிலே அல்லாஹு தஆலா உலகத்தில் நடக்கின்ற அனைத்தையும் எழுதி வைத்திருக்கிறான். அதிலே எந்த ஒன்றும் எழுதப்படாமல் இல்லை. அல்லாஹு தஆலா பேனையை படைத்தான். படைப்புகளை படைப்பதற்கு 50,000 வருடங்களுக்கு முன்னால் கலமை அல்லாஹு தஆலா பேனையை படைத்து அதற்கு எழுதுமாறு சொன்னான். அது எழுத வேண்டும் என்று கேட்டபொழுது அல்லாஹ் சொன்னான், நடந்ததையும் இனி நடக்க இருப்பதையும் எழுது என்று. அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படி அல்லாஹு தஆலா சொன்ன அனைத்தையும், நடக்க இருக்கின்ற அனைத்தையும், கியாமத்து நாள் வரையில் உள்ளதையும் அந்த பேனா எழுதியது. எனவே அல்லாஹு தஆலா அனைத்தையுமே லௌஹுல் மஹ்ஃபூதிலே எழுதி வைத்திருக்கிறான். அங்கே எழுதி வைத்ததற்கு மாற்றமாக எந்த ஒன்றும் உலகத்தில் நடக்காது. எனவே அல்லாஹு தஆலா தான் அதை எழுதுமாறு சொல்லியிருக்கிறான். அதில் எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது என்றால் அதை அல்லாஹு தஆலா என்னென்னவெல்லாம் நடக்கும் என்று அறிந்திருக்கிறானோ அதைத்தான் எழுத சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா அதில் எழுதினதற்கு மாற்றம் நடக்குமாக இருந்தால் அல்லாஹு தஆலா அறிந்து வைத்ததற்கு மாற்றம் நடக்கும் என்று அர்த்தமாகிவிடும். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சூரத் யாசீனிலே 12வது ஆயத்திலே சொல்கிறான், இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆதாரஹும். நிச்சயமாக நாங்கள் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்போம், மேலும் அவர்கள் செய்கின்றவற்றை நாங்கள் எழுதுவோம். வ ஆதாரஹும், அவர்கள் செய்தவற்றை மாத்திரமல்ல, அவர்கள் செய்தவற்றுடைய பிரதிபலனை. அதாவது ஒரு மனிதன் தர்மம் செய்திருக்கிறான் என்றால் அந்த தர்மத்தினால் அவன் மரணித்ததற்கு பிறகும் மற்றவர்கள் பயனடைகிறார்கள் என்றால் அது அவன் செய்த அமலுடைய பிரதிபலன், அதனுடைய விளைவு, இவற்றையும் அல்லாஹ் தஆலா எழுதுகிறான். ஒருவன் பாவத்துக்கு மனிதனுக்கு வழிகாட்டி இருக்கிறான், ஒரு போதைப் பொருளை அறிமுகப்படுத்தி விட்டு சென்றிருக்கிறான், அந்த போதைப் பொருளை மற்றவர்கள் அனுபவிக்கிறார்கள், ஏதோ ஒரு பாவத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறான், அந்த பாவத்தை அவனுடைய மரணத்துக்கு பிறகு மற்றவர்கள் செய்கிறார்கள், அந்த பாவத்துக்குரிய கூலியையும் இவனுக்கு வந்து சேரும் என்று எங்களுக்கு தெரியும். எனவே இதெல்லாம் என்ன நடக்கப் போகிறது, அதனுடைய விளைவுகள் என்ன, அனைத்தையுமே அல்லாஹு தஆலா அந்த ஏற்றிலே எழுதி வைத்திருக்கிறான். வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், தெளிவான ஏட்டிலே, தெளிவான புத்தகத்திலே நாங்கள் அனைத்தையும் முழுமையாக உள்ளடக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், எழுதுவதிலே 2 விதமான எழுத்து இருக்கிறது. ஒன்று லௌஹுல் மஹ்ஃபூதிலே எழுதப்பட்ட எழுத்து, இது எந்த ஒரு மாற்றமும் இதிலே நடக்க முடியாது. இன்னொன்று மலக்குமார்களுடைய ஏடுகள் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர்களை அல்லாஹு தஆலா பல விடயங்களுக்கு பணித்திருக்கிறான். அவர்களிடமும் ஏடுகள் இருக்கின்றன. அந்த ஏடுகளிலே மாற்றங்கள் வர முடியும். அவர்களுடைய ஏடுகளிலே மாற்றங்கள் வரும். இந்த ஏட்டிலே மாற்றம் வரும் என்பதும் லௌஹுல் மஹ்ஃபூதிலே இருக்கிறது. லௌஹுல் மஹ்ஃபூதிலே எந்த மாற்றமும் வராது. எனவே என்ற கதைகள் எல்லாம் மலக்குமார்களிடம் இருக்கக்கூடிய ஏட்டிலே தான் அது நடக்கும். எனவே 2 வகையான எழுத்து இருக்கிறது. ஒன்று லௌஹுல் மஹ்ஃபூதிலே எழுதப்பட்ட ஒன்று, அடுத்தது மலக்குமார்களுடைய கைவசம் இருக்கக்கூடிய ஏடுகளிலே எழுதப்பட்டவைகள், வருடாந்த விதிகள், இவைகளிலே மாற்றங்கள் வரும். அடுத்ததாக 3வது கட்டம் மஷீஆ, நாட்டம். அனைத்தையும் அல்லாஹு தஆலா நாட வேண்டும். அல்லாஹுடைய நாட்டத்துக்கு மாற்றமாக எதுவுமே நடக்காது. எனவே உலகத்திலே நடந்த அனைத்துமே, நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்துமே, நடக்கப் போகின்ற அனைத்துமே அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் அவைகள் நடந்தன, நடக்கின்றன, நடக்கும். எனவே அல்லாஹ் நாடியது நடந்தது, அவன் நாடாதது ஒருபோதும் நடக்காது. நாங்களும் நாடுகிறோம், எங்களுக்கு நாட்டம் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நாட்டம், மனிதனுடைய நாட்டம் அல்லாஹுடைய நாட்டத்துக்கு கீழால் தான் இருக்கிறது. அல்லாஹுடைய நாட்டத்துக்கு பிறகுதான் எங்களுடைய நாட்டம் இருக்கிறது. அதனால் தான் சூரத்துல் இன்சானுடைய 30வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா நாடினாலே அன்றி நீங்கள் நாட மாட்டீர்கள். எனவே நாம் நாடுவதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா நாட வேண்டும். 4வது கட்டம், கதா கதருடைய 4வது கட்டம் அல் ஹல்க்,
படைத்தல். அனைத்தையும் அல்லாஹு தாலா தான் படைக்க வேண்டும். எனவே அல்லாஹு தாலா தான் ஹாலிக், படைப்பாளன். அல்லாஹுவை தவிர உள்ள அனைத்தும் படைக்கப்பட்ட மஹ்லூக், படைக்கப்பட்டவைகள். அவைகளை படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹு ஹாலிகு குல்லி ஷை. அல்லாஹு தாலா அனைத்தையுமே படைத்தான். சூரத்து ஸுமருடைய 62வது வசனத்திலே. எனவே அடியானை பொறுத்தவரையிலே, ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே, அவன் செய்யக்கூடிய செயல்களும் கூட அல்லாஹு தாலாவுடைய படைப்புக்கு கீழே தான் இருக்கிறது. அவைகளையும் அல்லாஹு தாலா தான் படைக்கிறான். அல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். அல்லாஹு தாலா உங்களையும் படைத்தான், நீங்கள் செய்கின்றவற்றையும் படைத்தான் என்று அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். எனவே ஒரு அடியானுடைய செயல்கள், அந்த அடியானை அல்லாஹ் படைத்தான், அவன் செய்யக்கூடிய செயல்களையும் அல்லாஹு தாலா தான் படைக்கணும். செயல் அவனுடையது, ஆனால் படைப்பு அல்லாஹ்வுடையது. இப்போது ஒரு கேள்வி வரும், எவ்வாறு அடியானுடைய செயலை அல்லாஹு தாலா படைத்தான் என்று சொல்வது? நாங்கள் ஒரு அடியான் ஒரு வேலையை செய்தால் இந்த மனிதன் இந்த வேலையை செய்தான் என்று தானே சொல்கிறோம் என்று கேட்டால், அல்லாஹு தாலா ஒரு அடியானிலே நாட்டத்தை, எண்ணத்தை, அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை படைக்கின்றான். அதே போன்று அதற்குரிய ஆற்றலை படைக்கக்கூடியவன் அல்லாஹ். இராதாவையும் குதிராவையும் படைக்கின்றவன் அல்லாஹு தாலா. அடியான் என்ன செய்கிறான்? அவனும் நாடுகிறான், அவனுக்கு அந்த சக்தி இருக்கிறது, அல்லாஹு தாலா கொடுத்த சக்தி. ஆனால் இவற்றை படைப்பது அல்லாஹு தாலா. செயல் அவனுடையது, ஆனால் அவற்றை படைப்பது என்றால் அல்லாஹ் அவனை படைத்ததும் அவனில் உள்ள நாட்டத்தையும் அவனில் உள்ள வல்லமையையும் சக்தியையும் படைத்தது அல்லாஹு தாலா என்ற அடிப்படையில் அல்லாஹு தாலா தான் அதற்குரிய படைப்பாளனாக இருக்கின்றான். எனவே அந்த செயல் அடியானுடையதாக இருந்தாலும் அந்த படைப்பு அல்லாஹுடையதாக இருக்கிறது. அவ்வாறு தான் நாங்கள் நம்ப வேண்டும். அடுத்ததாக நாங்கள் இன்னொரு விடயத்துக்கு நாங்கள் வருவோம். அதாவது ஈமான் பில் கதர், விதியை ஈமான் கொள்வதோடு அதற்கு முரண்படக்கூடிய விடயங்கள், அல்லது விதியை ஈமான் கொள்வதை முறிக்கக்கூடிய சில விடயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் ஜபரியாக்களுடைய கொள்கை. அதாவது அல்லாஹு தாலா அடியானை அவனுடைய செயல்களிலே அப்படியே நிர்பந்தித்து வைத்திருக்கிறான். அவனுக்கு எந்த ஒரு நாட்டமும் எந்த ஒரு செயலும் கிடையாது. அல்லாஹ் தான் அவற்றை ஒட்டுமொத்தமாக செய்கின்றான். அடியானுக்கு எந்த ஒரு விருப்பமோ நாட்டமோ வல்லமையோ கிடையாது என்று நம்புவது இது ஜபரியாக்களுடைய கொள்கை. இது ஒரு பிழையான கொள்கை. அதாவது ஒரு அடியான் ஒரு செயலை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய செயல் அவன் செய்தது, அவனுடைய நாட்டப்படி செய்தது, அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த வல்லமையின் அடிப்படையிலே செய்தது. எனவே அந்த செயலை நாங்கள் அடியானுடைய செயல் என்று தான் சொல்லுவோம். ஆனால் அதை படைத்தவன் அல்லாஹ். ஆனால் ஜபரியாக்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், மனிதனை பொறுத்தவரையிலே அவன் காற்றில் பறக்கின்ற ஒரு இறக்கையை போன்றவன் அல்லது ஒரு இறகை போன்றவன். அது காற்றடிக்கின்ற பக்கத்திற்கு அது பறந்து செல்லும். அவனுக்கு எந்த ஒரு நாட்டமும் எந்த ஒரு சக்தியும் அதிலே இல்லை. ஒட்டுமொத்தமாக அல்லாஹு தாலா அப்படியே விதித்த அடிப்படையிலே, கட்டாயப்படுத்திய அடிப்படையிலே தான் நடக்கிறது என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையும் பிழையானது. அல்லாஹு தாலா அடியானுக்கும் ஒரு நாட்டத்தை கொடுத்திருக்கின்றான், ஒரு செயலை கொடுத்திருக்கின்றான். அதனால்தான் நாங்கள் ஒரு உதாரணமாக ஒரு அடியான் ஒரு தொழுகையை தொழுகிறான் என்றால் நாங்கள் என்ன சொல்வோம்? இவனுடைய தொழுகை என்று சொல்கிறோம். அதனால்தான் அவனுக்கு தொழுதால் நன்மை இருக்கிறது. ஒரு பாவத்தை செய்கிற பொழுது அவனுக்கு பாவம் இருக்கிறது என்றால் அல்லாஹு தாலா அவனுக்கு ஒரு நாட்டத்தை கொடுத்திருக்கிறான், வல்லமையை கொடுத்திருக்கிறான். எனவே அந்த வகையில் அந்த செயலை செய்தவன் அந்த அடியான். ஆனால் அதை படைக்கக்கூடியவன், அவனுடைய தொழுகையை, அந்த அடியானையும் அவனுடைய அடியானுடைய தொழுகையும் படைத்தது அல்லாஹு தாலா. எனவே ஜபரியாக்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், அந்த அடியான், நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் அந்த அடியான் தான் தொழுதவன் என்று சொல்கிறோம். அந்த தொழுகையை படைத்தவன் அல்லாஹ் என்று சொல்கிறோம். ஆனால் ஜபரியாக்கள் என்ன சொல்வார்கள்? அல்லாஹ் தான் தொழுதான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் தான், அவர்களுடைய நிலைப்பாடுபடி அல்லாஹ் தான்
தொழுதவன் என்று அல்லாஹு தான் அவனை அந்த அடிப்படையிலே நடக்க வைத்தான். ஒட்டுமொத்தமாக அவனுக்கு எந்த ஒரு நாட்டமும் இல்லை என்று ஜபரியாக்கள் நம்புகிறார்கள். இந்த கொள்கை பிழையானது. அடியானுக்கும் ஒரு நாட்டம் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பின்னால் இருக்கிறது. இன்னொரு விடயம் என்னவென்றால், கதா கதரை பற்றிய ஈமானை முறிக்கக்கூடிய இன்னொரு விடயம் கதரியாக்களுடைய கொள்கை. அதாவது விதி என்பது கிடையாது, அல்லாஹு தாலா படைக்கவில்லை, ஒரு அடியான் அவனுடைய செயலை அவனே படைத்துக் கொள்கிறான் என்று சொல்லக்கூடியவர்கள். இது அல்லாஹ் அல்லாத படைப்பாளன் இருப்பதாக நம்புவது இதுவும் மோசமான கொள்கையாக இருக்கிறது. அதாவது அடியான் தன்னுடைய செயலை படைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் உதாரணமாக ஒரு மனிதன் தொழுதான் என்றால் அந்த தொழுகையை படைத்தவன் அல்லாஹ் அல்ல, அந்த மனிதன் தான். இதுவும் கதா கதர் பற்றிய ஈமானை முறிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. எனவே அல்லாஹுவை தவிர வேறு படைப்பாளன் கிடையாது. அல்லாஹு தாலா மாத்திரம்தான் இந்த உலகத்திலே படைப்பாளனாக இருக்கின்றான். அவனை தவிர வேறு ஒருவரை நாங்கள் படைப்பாளனாக நம்புவது மிகப்பெரிய குற்றமாக இருக்கிறது. இந்த ஜபரியாக்களுடைய கதரியாக்கள் இரண்டு வழிகட்ட பிரிவினுடைய கொள்கைக்கு மத்தியில் தான் சத்தியமான அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய கொள்கை இருக்கிறது. இந்த கதா கதர் சம்பந்தமாக நிறைய விடயங்கள் இருக்கிறது, நாங்கள் இங்கே சுருக்கமாக பேசியிருக்கிறோம்.